ஹல்லேலூயா. மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். வார்த்தையிலே நாம் தேறினவர்களாய் காணப்படணும். இந்த வேதத்தை எந்த அளவுக்கு நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிய முடியும். இந்த வேதத்தோடு எந்த அளவுக்கு நாம் உறவாடுகிறோமோ அதுதான் ஆண்டவர் இயேசுவோடு உறவாடுதல். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போக உன்னை ஆயத்தப்படுத்துவது இந்த வார்த்தை தான். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் மேற்கொள்ளுவது எதுனா இந்த தேவனுடைய வார்த்தை, உனக்குள்ள வைக்கப்படுகிற இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆதியாகமம் முடித்து யாத்ராகமத்தில் வந்திருக்கிறோம். யாத்ராகமத்தில் 3வது அதிகாரத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். மோசே அந்த 3வது அதிகாரத்தில் முச்செடியிலே தேவன் அவனோடு இடைப்படுகிறதை நாம் பார்த்தோம். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அவனுடைய வாழ்க்கையின் பகுதியை நான் உங்களுக்கு சொன்னேன். 40 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம், இன்னொரு 40 ஆண்டு காலம். அவன் 120 வயதில் உபாகமத்தில் போனா தெரியும், 120 வயதில் அவன் மரிக்கிறான். 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையிலே சகலத்தையும் கற்று தேர்ந்தவனாய் அவன் இருந்தான். அடுத்த 40 ஆண்டுகள், நல்ல முதல் 40 ஆண்டுகள் மேன்மையான ஒரு ராஜ வாழ்க்கை இருந்தது. அது மனுஷ வாழ்க்கை. அடுத்த 40 ஆண்டுகள் அவன் வனாந்தரத்திலே தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அங்கேதான் அவனுக்கு திருமணம் நடந்து 2 பிள்ளைகளையும் நான் சொன்னேன். அந்த 40 ஆண்டுகள் அடுத்த 40 ஆண்டுக்கு அவனை ஆயத்தப்படுத்தினது. அவனை மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாய் நிறுத்தும்படி, அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்யும்படி. அதான் யாத்ராகமம் 34:10 சொல்றார் பாருங்க, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தருடைய நேரடி வல்லமையை காண்பிக்க, கர்த்தருடைய நேரடியான வார்த்தையை பெற்று மற்றவர்களுக்கு சொல்ல, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர இந்த 40 ஆண்டுகள் அவனை ஆயத்தப்படுத்தினது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆடு மேய்த்து அவன் சாந்த குணமுள்ளவனாய், ஒரு ஆடு இப்படி ஓடும், ஒரு ஆடு அப்படி ஓடும், ஒரு ஆடு எகிரி துள்ளி குதிக்கும். கோவப்பட்டு அன்னைக்கு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு நேரம் வந்துட்டான் பாருங்க, அந்த மாதிரி ஆட்டுங்கள் எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. அத்தனை லட்சம் ஜனங்களை நம்பி விட்டுருப்பாரா கர்த்தரு? விட முடியாது. அவனை ஆயத்தப்படுத்தி, அல்லேலூயா, அவனுடைய ராஜ மேன்மையெல்லாம் ஒதுக்கி வைத்து, இல்லப்பா ஏன் மேன்மை வெளிப்படணும், அல்லேலூயா, உலக ராஜ்யத்தின் மேன்மைகள் அல்ல, என் ராஜ்யத்தின் மேன்மை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. உலக ஆசீர்வாதத்துக்காக அல்ல, நீ தேவ ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தும்படி. அதே தான் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி எத்தனை பெரிய கம்பெனியில் நான் வட மாநிலத்தில் போய் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு பாஸ்டர், அவருக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம்? 1,45,000 அந்த பில்லோட, அந்த சம்பள ரசீதியோடு காட்டுறார். அவருக்கு மாதமான அந்த பேமெண்ட்டு அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரோடு காட்டுறார்.
அவ்வளோ பெரிய ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஆண்டவருக்காக ஒரு பொட்டல் காடுல உட்காந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உலக மேன்மை எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு தேவ மேன்மை வந்துடுச்சுன்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவான். அல்லேலூயா. நான்லாம் அப்படிதானே வந்தேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த அழைப்பு இருந்துடுச்சு அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது. அவன் எவ்வளவு பெரிய உயர்வுக்கு போனாலும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து அவருடைய உயர்வை அல்லேலூயா காண்பிக்கும்படி, உலக ஆசீர்வாதங்கள் அல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை காண்பிக்கும்படி, அல்லேலூயா, உலக அந்தஸ்து அதிகாரம் அல்ல என்னுடைய அந்தஸ்து அதிகாரத்துக்குள்ள நீ வரணும். அதுக்காக தான் மோசே அந்த 40 ஆண்டு ராஜ மேன்மை வாழ்ந்து அது இல்லாம சகலத்தையும் கற்று தேர்ந்தவனாய் இருந்தும் கர்த்தர் கொண்டு வந்து என்ன வேலை விட்டாரு? ஆடு மேய்க்கிற வேலை. ஆடு மேய்த்து கொண்டாரணும். அதுவும் யாருது? அவந்து கூட இல்லை, அவங்க மாமனாரதை எடுத்து மேய்த்து கொண்டு அதை பராமரித்து மந்தையை பெருக்கி அப்படியே அந்த குடும்பத்தோடு போய் அங்கே போய் சேர்ந்து கொண்டான். ஒரு சில நேரத்தில் கர்த்தர் இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு போகிறாரு. ஒரு மேன்மையை விட்டு கர்த்தர் இறக்குறாரு. அவன் இறங்கி வரானா அதுல ஒரு உள் நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மனுஷன் 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்து, அதாங்க சில காலம் சென்ற பின்பு நான் முன் அதிகாரத்தில் சொன்னேன். இந்த அதிகாரத்தில் உனக்கு சொல்கிறேன். இதனுடைய காரியம் என்னன்னா, அப்போஸ்தலர் 7:36 ஏற்கனவே காமிச்சிட்டேன். 40 ஆண்டுகளுக்கு பின்பு அவன் அந்த தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வருகிறான். அங்கே முச்செடியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எப்போ உனக்கு ஒரு பெரிய அழைப்பை வச்சிருக்கிறப்பா, அல்லேலூயா, நீ எல்லாம் மேன்மையை விட்டுட்டு வந்ததான் எனக்கு தெரியும். அதே போல் இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நீ சுற்றி திரிந்து ஆடுகளை மேய்த்து கொண்டு உன்னுடைய ராஜ மேன்மையெல்லாம் விட்டுட்டு இதில் இருந்த எனக்கு தெரியும். ஆனால் இப்போ இனிமேல் என் மேன்மையை வெளிப்படுத்தும்படி, என் அற்புத அடையாளங்களை நீ காண்பிக்கும்படி, ஒரு பெரிய மீட்பை என் ஜனங்களுக்கு கொடுத்து வெளியே கொண்டு வரும்படி, அங்கே உன்னை கொண்டுதான் அற்புத அடையாளங்களை நான் செய்யணும். அல்லேலூயா. அழைத்தது மோசே, யோசுவா பங்கு பிரிச்சு கொடுத்தாரு. ஆனா அது உண்மைதான். ஆனா பெரிய பெரிய அற்புதங்களை செய்து அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது யாருன்னா மோசே. அல்லேலூயா. அநேகரை வெளியே கொண்டு வருகிற அழைப்பை கர்த்தர் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடிமைத்தன நுகத்தடியிலிருந்து மீட்டு தூக்கி கொண்டு வரும்படி உனக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்க காரணம் என்ன? கர்த்தர் எல்லா மேன்மையை விட்டு உன்னை இறக்கி கொண்டு வந்து பாருங்க. அன்றைக்கு மோசே அந்த ஆடுகளை மேய்க்க வைத்து எத்தனை, 1 வருஷமா 2 வருஷமா 40 வருஷம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பெரிய தேவ திட்டமும் நோக்கமும் சித்தமும் இருந்தது. அல்லேலூயா. வேதத்துல யாரும் செய்யாத மகிமையான காரியங்களை செய்தான். அது மட்டுமல்ல, அவன் எந்த அளவுக்கு தேவனோடு இல்லாம இருந்து அன்னைக்கு தான் அவன் அந்த ஏதோ இப்போ முச்செடியில கர்த்தரை பார்க்கிறான். 40 ஆண்டு அதை பத்தி போடவே இல்லை. பார்வோன் இடத்துல இருந்தான், அங்கேயும் அந்த வசனம் எதுவுமே இல்லை. கர்த்தரை சந்தித்தான், இல்லை கர்த்தர் இவனை சந்தித்தார், இவன் கர்த்தரை சந்தித்தான்ற வார்த்தைகள் காணும். ஆனா இப்போ அவன் முச்செடியில தேவனை பார்க்கிறான். அல்லேலூயா. தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. பல ஆண்டுகள் அவன் எப்படி இருந்தான்னு தெரியல. ஆனா இப்போ அவனுக்கு ஒரு பெரிய அழைப்பு வருகிறது. அல்லேலூயா. அவன் நீண்ட 40 ஆண்டுகள், அதான் கர்த்தர் சாட்சி சொல்றார், மோசே போல சாந்த குணம் உள்ளவன் இல்லை, என் வீடெங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
என் தாசனாகிய மோசே அப்படின்றாரு. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதை விட இன்னும் சிறப்பான மகிமையான காரியம்லாம் என்னன்னா, அவன் தேவனோடு முகமுகமாய் பேசின ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி எங்க இருந்து பிடிக்கிறாரு பாருங்க, எங்க இருந்து தூக்கி கொண்டு வராரு பாருங்க. ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் அவன். எத்தனை பேர் இஸ்ரவேலில் இருந்தாங்க? அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள காரணம் என்ன? வரும் நாட்களிலே இவன் என்னோடு முகமுகமாய் பேசுவான். அந்த சீனாய் கொடுமுடியில என்னிடத்துல வருவான், ஏறி என்னோடு கூட பேசுவான் என்று இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன். அநேகருக்கு அந்த அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அநேகருக்கு அந்த அழைப்பை கர்த்தர் கொடுத்து, இப்ப தெரியாது உனக்கு, இப்ப ஏதோ சாதாரணமா நீ இருக்கிறது போல இருக்கும். ஆனா அநேகர் மேல அந்த அபிஷேகம் இருக்கிறது. சீனாய் கொடுமுடியில தேவனோடு நிற்க. அல்லேலூயா. அவன் 40 நாள் விழுந்து கிடந்தாங்க. எதுவும் புசிக்காமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் இருந்தான். முகமுகமாய் மோசே போல அறிந்தவன் வேற யாரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே சொல்றார் அவனை குறித்து சாட்சி. அல்லேலூயா. அப்படி ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற கர்த்தர் இந்த பாதையிலெல்லாம் அவனை நடத்தி கொண்டு வந்து இப்போ முட்செடியில தரிசனமாகி அந்த நேரம் வரும் பொழுது, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அமையும் பொழுது கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் தரிசனம் ஆவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தரிசனம் ஆவார். அவர் அந்த தாயின் கருவிலே அழைத்த அந்த அழைப்பையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படி கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதாங்க அநேக ஊழியக்காரங்க எழும்புறாங்க. நாங்கெல்லாம் அப்படிதானே வரோம். அல்லேலூயா. எங்கெங்கேயோ அலைஞ்சி ஏதோ வேலை செஞ்சு எப்படி எல்லாமோ வாழ்ந்து இன்றைக்கு அவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு கர்த்தர் எங்களை எல்லாம் எடுத்து எங்களை போல எவ்வளோ பேரை வல்லமையாய் பயன்படுத்துகிறாரே. இதுதான். அல்லேலூயா. அந்த அழைப்பு உங்க மேலேயும் இருக்கும். அல்லேலூயா. யாரை எப்ப தெரிந்து கொண்டு எப்படி நடத்துறாருன்னு தெரியாது. அந்த நேரம் வரும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அந்த நேரம் வந்தது. முள்ளு செடி, அவர் இறங்க எதை தெரிஞ்சு கொண்டார் பாருங்க. அவர் இறங்கி மோசையோடு பேச ஒரு முற்செடியை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இது நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அது உள்ள போயிட்டோன்னா நம்ம இதுக்கு செய்திக்கு வர முடியாது. கவனிங்க, அந்த முள்செடியை கர்த்தர் தெரிந்து கொள்ள. முள்செடி என்னத்துக்கு பிரயோஜனம்? எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அது எதுக்கு அடையாளம்? நான் ஒரு சும்மா 1-2 நான் சொல்லிட்டு போறேன். இது நிறைய சத்தியம் இருக்கு. இந்த முள்செடி எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அந்த முள்செடியை கொண்டு வந்து யாரும் வளர்க்க மாட்டாங்க. யாரும் வளர்த்து பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தண்ணி ஊற்றி பாத்தி கட்டி நல்ல அழகான புரோட்டீன் செடியெல்லாம் கொண்டு வருவாங்க, பூச்செடியெல்லாம் கொண்டு வருவாங்க, கனி கொடுக்குற செடி கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நோண்டி நட்டு வைப்பாங்க. முள்ளு செடியை எவனா தோண்டி விலை கொடுத்து வாங்கின்னு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு பாத்தி கட்டி தண்ணி ஊற்றி பார்த்துருக்கீங்களா? அது எங்கேயோ ஒரு வாரத்தில் தானா வளரக்கூடியது. அல்லேலூயா. அது கடைசியில் எரிக்கிறதுக்கு பயன்படணும். இன்னொரு இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எதை காண்பிக்கிறதுன்னா, மோசே நீ இப்படியே இருந்தன்னா ஒரு முச்செடி தான்ப்பா, நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த முச்செடியிலையும் என்னால் பயன்படுத்தி அதிலிருந்தும் பேச முடியும் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. முட்செடியில எரிகிற அக்னியில அவர் பேசினார். அல்லேலூயா. இந்த முட்செடியை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். அல்லேலூயா. எதுக்கும் பிரயோஜனமற்ற, யாரும் எதுவும் நேசிக்காத நிலைமையில. முட்செடியை யாரும் நேசிக்க மாட்டாங்க. யாராவது விரும்புவாங்களா? இல்லை, யாரும் விரும்ப மாட்டாங்க. அதை கொண்டு வந்து வீட்டிலையும் வைக்க மாட்டாங்க. அது எங்கேயோ ஒரு வாரத்தில் வேலிக்கு அங்கே இங்கே ரோட்டு ஓரத்தில் இருக்கும். அதுவும் கொஞ்சம் நாளில் வெட்டி தீர்த்துருவாங்க. அந்த மாதிரி அப்பிரயோஜனமற்ற பாத்திரத்தை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன்.
அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதுன்னு எப்போ நம்ம ஒதுக்குறாங்களோ கர்த்தர் அதுல தான் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ தடவை அந்த முச்செடியை அந்த சைட்ல மாடு மேய்க்கும் போது பார்த்துருக்கலாம். ஆனா இப்போ அந்த முச்செடிக்குள்ள ஒரு விசேஷம், ஒரு விசேஷித்த காரியம் என்னன்னா, அந்த முச்செடிக்குள்ள ஒரு அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அங்க பாருங்க, அந்த முச்செடி அக்னி ஜுவாலையாய் அல்லேலூயா அவனுக்கு தரிசனமாகுது. அல்லேலூயா. முச்செடியை போல என் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்ல வேண்டாம். அந்த முச்செடியை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த முச்செடியில தான் ஒரு அக்கினி நெருப்பு எரிகிறது. அதற்குள்ளிருந்து தான் தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. யாரையும் நம்ம சாதாரணமா ஒதுக்கிட முடியாது. தாளந்து இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு யாரையும் தள்ளி வைக்க முடியாது. தேவன் யாரை வேணாலும் பயன்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த முச்செடியிலே அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசி, மோசே 40 வருஷம் நான் முடிவுக்கு கொண்டு வரேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அநேகருக்கு அந்த முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்படி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மோசே, நீ மாடு மேய்த்தது போதும், நீ எனக்காக புறப்பட வேண்டும் என்று சொல்லி அவனை அந்த முச்செடியிலே அழைக்கிறார். கர்த்தர் அழைத்து பேசுகிறார். அல்லேலூயா. அந்த 3வது அதிகாரத்தில் அவன் அந்த நிறைய காரியம் சொல்றாரு. அவர் சொல்லி அனுப்புறாரு. அவங்க நம்ப மாட்டாங்களே, என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்ல பொழுது, அதற்கு தேவன் இருக்கிற வண்ணமாவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுப்பா, இருக்கிறேன் அப்படின்றவர் உன்னை அனுப்புனாரு அப்படின்னு போய் அங்க போய் சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சொல்லி அனுப்புகிறாரு. என்ன சொல்றாரு? அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஆமென். அல்லேலூயா. இது நம்ம போன வாரம் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இதெல்லாம். அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி அவர் சொல்றார். பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினாரு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த 18வது வசனத்துல வனாந்தரத்துல போய் நாங்கள் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லு. 3 நாள் பிரயாணமா போய் நாங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்த வேணும், எங்களை அனுப்பணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் 20வது வசனத்தில் சொல்றார், அவன் என் வல்லமையை பார்க்காம அனுப்ப மாட்டான், அவனுடைய இருதயம் தொடர்ந்து கடினப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் எகிப்தின் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும், நீங்க பொண்ணோடும் வெள்ளியோடும் புறப்படுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த 3வது அதிகாரத்தில் சொல்றாரு. இப்போ 4வது அதிகாரத்தில் மோசே சொல்றாரு, நான் என்ன பண்றது, அவங்க நம்பலைன்னா வேற ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா அப்படின்னு அவன் எதிர்பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன் கையில என்ன இருக்குன்னாரு. அவன் கையில ஒரு கோல் இருந்தது. அல்லேலூயா. கோல் அவன் கையில இருந்தது. அந்த கோல் எதுக்கு அவன் வைத்திருந்தான்? அவன் கையில ஆடு மேய்க்கிறவன் ஆடுகளுக்கு தழைய அறுத்து அதை போடுவான். அந்த கோல் இப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்ம சும்மா சாதாரண சின்ன கோல் இல்லை, பெரிய கோல், அது பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த கோல் என்ன பண்ணும், அந்த மேலே இருக்கிற தழைகளை எல்லாம் கிட்ட இருக்கிறது கையில் எடுத்துக்கலாம், மேலே இருக்கிறது கோல் தேவைப்படும். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை இறக்கி ஆடுகளுக்கு கொடுக்கிறது தான் ஒரு வேலைக்காரன் ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. கர்த்தர் அதை பார்த்து கொண்டு அவன் கையில எங்க போனாலும் அந்த கோல் இருந்தது. என்னன்னா ஆடுகளை பராமரிக்கும்படி, ஆடுகளை போஷிக்கும்படி, போஷாக்குக்கு அந்த கோல் மிக முக்கியம். கர்த்தர் போன்ட்டாரு, ஆஹா என்ன அவ்வளவுதான், அவர் வல்லமையை தரேன், வரங்களை தரேன், எடுத்து பயன்படுத்துறேன்னாருன்னு சொல்லி கோலை தூக்கி போட்டுடல, கோலோட தான் போறாரு. அல்லேலூயா. உன் கையில இப்ப என்னப்பா இருக்குது அப்படின்ன போது, என் கையில ஒரு கோல் இருக்குன்னா அந்த கோல் எதற்கு பயன்படும் என்றால் ஆடுகளுக்கு தழைகளை அறுத்து கொண்டு ஆடுகளுக்கு போடும்படி. அல்லேலூயா. அதே தான், அது மேல இருக்கிறத அறுத்து எடுத்து அந்த தழைகளை ஆடுகளுக்கு போஷாக்குக்காக, உணவுக்காக கொடுக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய சத்தியத்தில் என்னன்னா, மேல இருந்து ஆடுகளுக்கு உணவை வாங்கி போஷாக்கை வாங்கி கொடுப்பது. அல்லேலூயா. அதை பார்த்தாரு. அதை பார்த்தவன இவன் பல லட்சம் ஜனங்களுக்கு என் கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கி, என் கிட்ட இருந்து வல்லமையை வாங்கி, என்னுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து ஜனங்களுக்கு இவன் கொடுப்பான் என்று கர்த்தர் தூக்கி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆடுகளுக்காக அந்த கோல். அல்லேலூயா. அதுதான் அந்த கோல் என்பதற்கு எது அடையாளம்னா இயேசு. நான் அப்புறமா பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். நான் அந்த கோல் யாருன்னா இயேசு. அல்லேலூயா. ஆடுகளுக்காக வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை பாருங்க, அந்த கோல் அவன் பிடித்து கொண்டு போகிறான். கர்த்தர் கேட்கிறார். 2வது வசனத்துல வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். ஒரு கோல் இருக்கிறது என் கையிலே என்று சொன்னார். அந்த கோல் அப்புறமா பிடிச்சிட்டு போன்றார் கர்த்தர். அந்த கோலை நீட்டினோன்னு தான் அங்க செங்கடல் 2ஆக பிளந்தது. இதெல்லாம் நான் சொல்றேன் வரும்பொழுது. அந்த கோல் என்னன்னா ஆடுகளுக்கு தழையை அறுத்து அதுக்கு போஷாக்குக்கு பசிக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. ஆடுகளை பராமரிப்பது, ஜனங்களை பராமரிப்பது. யார் ஒருத்தர் தன் சக சகோதர சகோதரிக்காக பரிதவிக்கிறாங்களோ, ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டம் ஏதோன்னா உடனே யாரு தன் சகோதரன் நினைத்து, தன் சகோதரியை நினைத்து சபையில ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு உதவி செய்யறாங்களோ, அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யறாங்களோ, அவங்க கையில எல்லாம் ஒரு கோல் இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அந்த கோல் தான் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறது. அந்த கோல் புதிய ஏற்பாட்டில் உன்னுடைய பரிசுத்த கரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நான் அப்புறம் படிப்படியாக சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த வசனம் வரும்பொழுது நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. உன் கையில் என்ன இருக்கு என்று சொன்ன பொழுது கோல் என்றான். 3வது வசனம் வாசிங்க. அதை தரையிலே போடு என்றான். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. அது அவன் கையிலே மறுபடியும் கோலாயிற்று. அந்த கோலை நீ கீழே போடுன்றாரு. தரையில போட்டு பாரு அந்த கோல் என்ன ஆகுதுன்றார். போட்ட உடனே அது ஒரு சர்ப்பமாய் மாறினது. அல்லேலூயா. திருப்பி அதனுடைய வாளை பிடி அப்படின்ன உடனே வாளை பிடிச்ச உடனே அது மறுபடியும் கோலாய் அவன் கையில. இது இதுவும் நிறைய ஒரு சத்தியம் அடங்கிய ஒரு வேத பகுதி, வேத பாடம். இதுக்குள்ளெல்லாம் நம்ம போயிட்டோன்னா நம்ம அந்த கண்டினியூ போயிடும். இதெல்லாம் செய்தியாக கொடுக்கறது. அதனால நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறேன். அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் அங்கே அன்னைக்கு ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. அதுதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சிலுவையில அறைந்த பொழுது அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று அது நான் வரும்போது சொல்றேன். கவனிங்க. அந்த பாம்பு
மறுபடியும் அவன் கையில கோலாய் மாறினது. கோலை கீழே போட்ட உடனே அது பாம்பா மாறிடுச்சு. ஆனா அந்த பாம்பு கொத்தக்கூடியதல்ல. மோசே பயந்து விலகி ஓடுறான். இல்லப்பா, இது கொத்துற பாம்பு இல்லை, இந்த பாம்பினுடைய வேலை என்ன என்பதை நீ அங்க போ, உனக்கு காட்டுறேன். பார்வோனுடைய மண்டபத்துல இது என்ன செய்யுன்றதை காட்டுவேன். அவன் பயந்து விலகி ஓடுகிறான். இது கொத்துகிற பாம்பல்ல, அநேகரை மீட்கக்கூடிய பாம்பு. அல்லேலூயா. அதை மறுபடியும் வாழை பிடிச்ச உடனே அது கோலா அவன் கையில நின்றது. முதல் அடையாளம். ரெண்டாவது அடையாளம், நான் டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் போயிடுறேன். 6வது வசனத்துல சொல்றாரு, உன் கையை மடியில போடுன்ன போது மடியில போட்டு வெளியே எடுத்த உடனே அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்ட போல இருந்தது அவன் கை. அல்லேலூயா. மறுபடியும் நீ அதை போடுன்னு போட்டு எடுத்த உடனே அந்த கை பழைய கை போல ஆயிட்டு. இந்த 2 அடையாளத்தை போய் நீ காண்பி. அல்லேலூயா. உள்ள போடும் பொழுது உன் மடியில போடு என்றார். அவன் தன் கையை மடியில போட்ட பொழுது, வெளியில் போட்டு வெளியே எடுக்கும் பொழுது அது குஷ்டமா. மறுபடியும் போடுன்றார். போட்டு வெளியே எடுத்த பொழுது திரும்ப அவனுடைய கை மற்ற சதையை போல கரெக்டா ஆயிடுச்சு. இந்த 2 அற்புதத்தை அவனுக்கு காண்பித்து, நீ போ. இந்த மடியில கை போடும் பொழுது அது வெண் குஷ்டமாய் அது மாறிடுச்சு. குஷ்டம் பிடித்தது போல இருந்தது. மறுபடியும் திருப்பி இன்னொரு வாட்டியும் போட்டு அதை சரி பண்ணி அதை கரெக்ட் பண்ணி மறுபடியும் அவர் அதே மாதிரி செய்ப்பான்னு செஞ்ச உடனே அது பழைய கை போல மாறிட்டு. இது எதற்கு, நான் அப்புறம் பின்னாடி அதை நான் சொல்றேன். இது எதுக்கு இந்த 2 அடையாளத்தை அவங்களுக்கு காட்ட சொல்றாருன்னா, அவங்க ரொம்ப நாளா எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அங்கே சர்ப்பங்கள் எல்லாம் தெய்வங்களாக இருந்தது. அங்கே பார்வோன் ராஜ்யத்தில் அதனுடைய ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்க அந்த ஒரு மாதிரி கையிலெல்லாம் கட்டுவாங்க தெரியுங்களா, அது சர்பம் மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த காலத்தில் ரிங்கு போடுவாங்க ராஜாக்கள்லாம். ஞாபகம் இருக்குங்களா? பார்த்துருக்கீங்களா? ஒரு ரிங்கு மாதிரி கையில் இருக்கும், அப்புறம் காலில் இருக்கும், இடுப்பில் கூட போடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் கையில் அந்த மாதிரி ஒரு சர்பம் வளைஞ்சி இப்படி நிற்கும். இந்த இடத்துல இருக்கும். விஷம் நிறைந்தவர்கள், பயங்கரமானவர்கள், கொத்திடுவாங்க, அழிச்சிருவாங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா என்னன்னு தெரியல. அந்த சர்பத்தை அவங்க வச்சிருப்பாங்க. சர்பங்கள் எல்லாம் அங்கே பெரிய பெரிய சர்பங்கள் சிலைகள் செய்யப்பட்டிருக்கும், பாம்புங்க. அப்போ இந்த மோசே கொண்டு போய் கோல் அப்படியே சர்பமா மாறுத, இதை ஜனங்க பார்ப்பாங்க. இதுவும் நான் வேற ஒரு டீச்சில் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் அதை பிரசங்கத்தில். அதே போல அந்த வெண் குஷ்டம் மடியில் போட்டு எடுத்த உடனே கை குஷ்டம் ஆயிடுது. இதுக்கும் நிறைய அந்த ரெஃபரன்ஸோடு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அது இப்போ நேரம் இல்லை, நம்ம வெறும் இதை தான் பார்க்குறோம் பைபிளில். அதனால அதுவும் நான் உங்களுக்கு பின்னாடி நான் புதிய ஏற்பாட்டில் இதுக்கு உண்டான அர்த்தங்கள்லாம் இருக்குது, வேறு வேறு இடத்துல இருக்குது. நான் அதை வரும்பொழுது இதை நான் என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். 2 அடையாளத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்பவும் இவன் யோசிக்கிறான். இவன் யோசித்து இந்த மாதிரி அவன் இப்படி அவன் போது அப்போ சொல்கிறாரு, உன்னை நான் அனுப்புகிறேன், நீ பேசு, உனக்கு நான் வாயா இருப்பேன். அல்லேலூயா. 11வது வசனத்துல அங்க கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தரை பிடிச்சிட்டாரு அப்படின்னா அவனை கொண்டு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லைனாலும் கர்த்தர் தகுதிப்படுத்தி
கிருபைகளை கொடுத்து அவங்கள கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இவன் நிறைய சொல்றான், நான் மந்த நாவு உள்ளவன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்றான். 2 அடையாளத்தையும் காண்பிச்சுட்டாரு. அல்லேலூயா. ஆனாலும் இவன் சொல்லும் பொழுது அங்க கர்த்தர் சொல்றாரு, நீ போ, நான் உன் வாயோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆரோனை வச்சு இவன் அப்படியும் சொல்லும் பொழுது, சரி உனக்கு வாயாய் ஆரோன் இருப்பான் அப்படின்னு சொல்லி, நீ பேச வேண்டியதெல்லாம் அவன்கிட்ட சொன்னீன்னா அவன் போய் பேசுவான் அப்படின்னு சொல்லி ஆரோனை உனக்கு வாயா வைக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாரு. அல்லேலூயா. 2வது அடுத்து அவன் வாயிலே வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து 5வது வசனத்துல நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் என்று கர்த்தர் சொல். இதெல்லாம் பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனங்க. இங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி இவன் பயந்துட போறான்னு சொல்லி அங்க காலை வச்சா பின்வாங்க முடியாது. அதனால எல்லாத்தையும் சொல்லி அனுப்புகிறார். நீங்க அங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை உணர்த்துவேன் என்று சொல்லி அங்க கர்த்தர் சொல்லி, உன் வாயோடு இருப்பேன்னு சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி அவனை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அவன் 20வது வசனத்துல அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பி போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான். ஆமென். அல்லேலூயா. இப்ப அதுக்கு பேர் என்ன? தேவனுடைய கோல். ஆமென். அது சாதாரணமா வைத்திருந்த அவனுடைய கோல் எப்போ அது சர்ப்பமா மாறிடுச்சோ, கர்த்தர் மாத்தினாரோ ஒரு அற்புதத்துல அது தேவனுடைய கோலாய் மாறிவிட்டது. அவன் தன் பிள்ளைகளையும் தன் மனைவியையும், எத்தனை பசங்க அவனுக்கு? 2 பசங்க. ஏற்கனவே சொன்னேன், அவங்க பேரெல்லாம் கூட சொன்னேன். என்ன பேர் அவங்களுக்கு சொன்னா இல்லையா? கெர்சோம், எலியேசர். என்னாமத்தில் போனால் இன்னும் தெளிவாக இருக்கும். ஏன்னா 26:59 அவனுக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அவன் மனைவி பேர் சிப்போரால். 2 பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு அவன் புறப்பட்டு போகிறான். இந்த அதிகாரத்தில் அவன் புறப்பட்டு போகிறான். போயிட்டு அவன் கிளம்பி போகிற வழியில தங்கும் இடத்துல கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு கொல்ல பார்த்தார். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சிப்போரால் பிள்ளைங்களுக்கு விருத்த சேதனம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரத்த சம்பந்தம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் புறப்பட்டு போய் கிளம்பி அந்த இடத்துல போறாங்க. போயிட்டு மோசே சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் அங்கே ஜனங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொன்ன உடனே ஜனங்கள்லாம் வந்து அந்த அற்புதத்தெல்லாம் செஞ்சு காட்டினோன்னு ஜனங்க கொஞ்சம் நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்து அவங்க சரி, கர்த்தர் தேவன் சந்தித்து விட்டார், நம்ம நெருக்கெல்லாம் மாறப்போகுது, நம்மளுடைய அந்த அடிமைத்தன நுகத்தடி மாறப்போகிறது என்று சொல்லி எல்லாரும் வந்து கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லி அந்த கடைசி வசனம் அந்த முடிமா 31 வாசிங்க. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்க கொஞ்சம் விசுவாசிக்கிறாங்க. இதெல்லாம் காமிச்ச உடனே அவங்க யோசிச்சு சரி கர்த்தர் நம்மளை மீட்க போறாருன்னு சொல்லி வராங்க. 5வது அதிகாரம் 1 வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். 2வது வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். அல்லேலூயா. மோசே ஆரோனும் போய் அங்க பார்வோனுக்கு முன்பாய் நின்று, கர்த்தர் வனாந்தரத்துல எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வனாந்தரத்துல பண்டிகை கொண்டாடணும். அதற்கு பார்வோன் கேட்கிறான், இஸ்ரவேல் போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யாரு? நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, யோசேப்பு, யாக்கோபு அங்க தேவன் யார் என்பதை காண்பிக்காமல் போனதால அடுத்த ராஜா வரும்போது அவங்களுக்கெல்லாம் தெரியல யாரு கர்த்தர்ன்றாங்க. அல்லேலூயா.
இப்ப ஆபிரகாம் போன இடத்துல எல்லாம் கர்த்தர் யார் என்பதை காண்பித்தான். அவனை தொட்ட பொழுது கர்த்தர் பயங்கரமா கிரியை செஞ்சாரு. அங்க கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கினாங்க இவங்களோட. ஈசாக்கு போன இடத்துல எல்லாம் எங்கெங்கயோ போறாங்க, போற இடத்துல எல்லாம் அங்க கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்தினாங்க. அங்க கர்த்தரை தொழுது கொண்டாங்க, பலிபீடம் கட்டி. அங்கே போற இடத்துல எல்லாம் ஜனங்க பயந்தாங்க, கர்த்தர் இவங்களோட இருக்கிறாருன்னு. எத்தனை பேர் சொல்றாங்க? ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க, ஈசாக்கு கிட்ட சொல்றாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னு. எத்தனை இடத்துல ஆதியாகமத்துல நான் காண்பித்து கொடுத்தேன். யாக்கோபும் அதே மாதிரிதான் போகிற இடத்துல எல்லாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். கர்த்தர் பேசினாரு, தரிசனத்துல பேசுறாரு, இப்படி நிறைய இடத்துல பேசுறாரு. ஆனா அதுக்கு பின்பு எழும்பின சந்ததிகள் கர்த்தரை அறியவில்லை, அல்லேலூயா, கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை. அங்கே கர்த்தர் யாருன்னு கேட்கிறான். இதே பார்வோன், முன்னாடி இருந்த பார்வோன் யோசேப்பின் காலத்துல அவன் சொல்றான், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு, உன்னை போல தேவ ஆவி பெற்றவன் யார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், நீதான் இந்த இடத்துக்கு சரியான ஆளு, வேற யாரும் தேவையில்லை, நீயே இருந்து கொன்றான். அத்தனை தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்தி அதற்கு பின்பு நாட்கள் வர வர அதிகாரத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் யார் என்பதை காண்பித்து கொடுத்தான். அதிகாரத்துக்கு வந்து நாட்கள் செல்ல, வருஷங்கள் கடந்து போக, இப்ப நல்ல வசதி வாய்ப்புகள், அங்க ராஜ்யத்துல முக்கியமான இடத்துல அவங்களுக்கு தங்க இடம் கொடுக்கப்பட்டது. அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கெல்லாம் நல்ல கோசேன் தேசத்துல செழுமையான இடத்துல கொடுக்கப்பட்டது. அப்படியே சந்ததி மாற 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 எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இப்போ இவன் கேட்குறான், யாருப்பா அப்படின்னா? அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை கொண்டு கர்த்தர் செய்ததை உன் பிள்ளைகள் காண வேணும். உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் அதுக்கு அடையாளமாய், அதான் சொல்றாரு, எருசலேமிலே நீயும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை தான் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு போவோம், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு போவோம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்றாரு. 7 தலைமுறை இல்லை, எத்தனை 7 தலைமுறை வந்தாலும் அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், இரக்கமுள்ளவர் என்று சொல்லுகிறாரு. சந்ததி சந்ததியாய் அப்படியே கர்த்தர் யாருன்னு தெரியணும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, தனி ஒரு மனுஷனை அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நீர் அழைத்து கொண்டு வந்து அவனை ஆசீர்வாதமாய் வைத்தீர். ஆண்டவரே, நீர் அவனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளை நீர் பார்த்து, இந்த மனுஷன்தான் ஏற்றவன் என் ஜனங்களை மீட்க என்று சொல்லி, இந்த ஒரு மனுஷன்தான் என் சமூகத்தில் விழுந்து கிடப்பான், நான் சொல்றத கேட்பான், நான் சொல்றத அப்படியே ஜனங்களுக்கு கொண்டு போவான் என்று சொல்லி நம்பி அவனை அழைத்து, ஒண்ணுமே இல்லைங்க அவன்கிட்ட, அவன் ஒரே ஒரு கோல் தான் அவனுடைய ப்ராப்பர்ட்டி, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆடு கூட இன்னொருத்தர் ஆடுகளை தான் மேய்த்து கொண்டு இருந்தான். அங்க 3 வேளை சாப்பிட்டான கண்டி, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாததில் இருந்துதான் கர்த்தர் அழைத்து அபிஷேகித்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இங்கே மோசேக்கு காண்பிக்கிறார். அவன் கையில இருந்ததெல்லாம் ஒரே ஒரு கோல் மாத்திரம்தான் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கோல் தான் இருந்தது, வேற ஒன்றுமே இல்லை அவன் கையில. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து, அவனுக்கு வல்லமையும் சத்துவத்தையும் கொடுத்து, அவனுக்கு கிருபைகளை கொடுத்து, வல்லமை அதிகாரத்தை கொடுத்து அவனை அனுப்புகிறார், அற்புதங்களை காண்பித்து அனுப்புகிறார். அதே போலதாங்க கர்த்தர். ஓ ஹல்லேலூயா.
அந்த நேரம் வரும் பொழுது முச்செடியிலே தோன்றினவர் இன்றைக்கு உனக்கும் தோன்றுவார், உன்னையும் அழைத்து பேசுவார். என் மகளே, மகனே, இந்த காரியத்தில் நீ இறங்கி நீ போய் ஜெபிக்கணும், நீ போய் வார்த்தையை பேசணும், நீ பாடி ஆராதிக்கணும். அங்கே நான் பலமாய் கிரியை செய்வேன், ஜனங்களை ரட்சித்து வெளியே கொண்டு வருவேன். அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய மீட்பு உன் கரத்தில் இருக்கிறது. என் மகளே, மகனே, அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆயிரம் ஜனங்களுக்கு உன் மூலமாக தான் மீட்பு. அதற்காக தான் உன்னை தெரிந்து கொண்டேன், அதற்காக தான் உன்னை அழைத்திருக்கிறேன், அதற்காக தான் உன்னை நான் இந்த வேளையில் அபிஷேகம் பண்ணி உனக்கு ஒரு சபையை கொடுத்து, உனக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்து, உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நடத்துகிறேன்னு. காரணம் என்ன? அநேகம் ஆயிரம் ஜனங்க விடுதலையாக்கப்பட, அந்த அடிமைத்தன நுகத்தடியிலிருந்து மீட்கப்பட உன்னை ஒரு கருவியாய் மோசே போல பயன்படுத்துவேன் என்று சொல்லி அதற்காக தானே உன்னை தெரிந்து கொண்டார், அதற்காக தானே உன்னை அழைத்திரும் இருக்கிறார். கர்த்தர் முச்செடியிலே தோன்றினவர் உனக்கு தோன்றி பேசுவார், உன்னோடு கூட இடைபடுவார். அநேகருடைய மீட்பும் விடுதலையும் உன் கையில் இருக்கிறது, உன் கையில் இருக்கிறது, உன் கையில தான் இருக்கிறது. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார், எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். உன் வாயோடு கர்த்தர் இருப்பார். அற்புத அடையாளங்கள்லாம் உன் கையில, எல்லாவற்றையும் செய்ய உனக்கு கிருபையும் அந்த அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்து அனுப்புவார். தேவ பிள்ளைய, கர்த்தருக்கு நாம் எதையாகிலும் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசே போல நம்முடைய பிள்ளைகளை அழைத்து அபிஷேகித்து பயன்படுத்துங்க. எத்தனை லட்ச ஜனங்கள் இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கப்பா. அவங்களையெல்லாம் மீட்டு ரட்சிப்புக்குள்ள நடத்த நம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து ஆசீர்வதித்து மோசே போல் அனுப்புவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே.